அவங்க வார்த்தைகளை ரொம்ப நம்புறீங்கல்ல, அவங்களோட ஆக்ஷன்ஸை விட. இதுக்கு ஏன் தெரியுமா? இதுக்கு 2 காரணம். நம்பர் 1 வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த ஐ லவ் யூ, ஐம் சாரிங்கிறதெல்லாம் உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றதோட நிறுத்தியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஆக்ஷன்ஸ்ல அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இதுதான் லவ் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அடல்ட் ரிலேஷன்ஷிப்லயும் நடக்கும்போது நீங்க ஓகே இதுதான் லவ் போல இருக்கு, ஏன்னா நீங்க உண்மையான லவ் பார்த்ததே இல்லை. 2வது, இவங்க கொடுக்குற ப்ராமிஸ் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை, ஒரு ஃபேண்டசியை உருவாக்கும். நான் மாறிடுவேன், கண்டிப்பா நான் மாறிடுவேன், ஓகே ஹி வில் சேஞ்ச் அப்படின்னு ஒரு பிலீஃப் வந்தா ஓகே ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி பிரைட், சி ஐ எம் ஆல்சோ லவபிள், நானும் வேர்தி தான், அதனால இந்த பர்சன் நான் லவ் பண்றான், எனக்காக மாறுறேன்னு சொல்றான். பட் ஆக்ஷன்ஸ் அது டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா இந்த பேஸை அது உடைக்குது. அதனால நீங்க அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த வேர்ட்ஸை பிலீவ் பண்றீங்க. பட் கண்மணிஸ், ரைட் டைம் டு see them. அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்காக அவங்கள பார்க்க ஆரம்பிங்க, அவங்களோட வேர்ட்ஸுக்காக அவங்க பார்க்காதீங்க. நீங்க இன்னும் சின்ன குழந்தைங்க இல்லை.